அந்த கருவறையில் மையத்தில் வைக்கக்கூடிய தெய்வம் சிவலிங்க திருமேனி ஒன்னே ஒண்ணுதான். இதெல்லாம் பெரியவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து தாங்க கோயிலில் நிறுவி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு சிவலிங்கத்தை வைக்கணும், வைக்கல. இன்னைக்கு நாம நம்ம அறிவுக்கு தக்கவாறு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பழமையான ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த சிவலிங்க திருமேனி எங்க வச்சிருக்கிறாங்கன்னு கருவறையின் அளவை கணக்கீடு பார்த்தீங்கன்னா மையத்தில் இருப்பது சிவலிங்க திருமேனி. ஒரு சபைக்கு போனால் சபாநாயகர் தான் சுப்பீரியர், அவர் தான் சுப்பீரியர். முதல்வராக இருந்தால் கூட சபாநாயகருக்கு அவர் கட்டுப்பட்டவர் தாங்க. இதுதான் சபை, அதுதான் அவர் தான் சபையை நடத்துபவர். அது மாதிரி ஒரு ஆலயத்தில் சிவலிங்க திருமேனி தான் சுப்பீரியர். நவகிரகங்களோ இல்லை ஏனைய பரிவார மூர்த்திகளோ சுப்பீரியர் அல்ல. அவங்கெல்லாம் வைக்கப்பட்டிருப்பது இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் அவர் தாங்கிறது எல்கேஜி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறக்காக வச்சிருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? போய் அவரை சுற்றுறதை விட்டு போட்டு இந்த 9 பேர்த்த சுற்றிக்கிட்டே தெரியும். நினச்சி பாருங்களேன், நம்ம எவ்வளவு தூரம் நான் சொன்ன பார்த்தீங்களா, நம் அறிவில் அறியாமை கலந்து இருக்கிறது. அந்த அறியாமையின் காரணமாக யாரை சுற்றணுமோ அவரை விட்டு போட்டு சுற்றக்கூடாத ஆளை போய் சுற்றுன்னு சுற்றுறோம். 9 சுற்று சுற்றி அது 9 தீபம் போட்டு சில பேர் வயசு தக்கவா தீபமெல்லாம் போட்டு படாத பாடுபடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? அது அறியாமை. நீங்கள் இதெல்லாம் விட்டு போட்டு நேராக அங்கே கருவறையில் இருக்கிற பெருமான்கிட்ட போய் கண்ணீர் சிந்தி நின்றால் அவர் கூப்பிடார், ஏய் சனி இங்கே வா, என்ன நம்ம ஆளை போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறியா, கொஞ்சம் கண்டுக்கம் போ அப்படின்னு அவர் அங்கேருந்து ஆர்டர் அங்கே பாஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே போய் காலை பிடிச்சி கதறி என்ன அவர் கடைசியாக நீங்கள் எல்லாம் போடுற வரையும் கம்முனே இருப்பார். சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு கை போட்டுருவார். போச்சா வம்பு, தன நாளாக கூப்பிட்டுனே ஐயா என்னையா ஆச்சு அப்படின்னா, நீங்கள் கொடுத்துறத தலைவர்கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்கிற மேலேருந்து நான் ஆர்டர் வரலன்ட்டு உட்கார்ந்துருப்பார். எனவே இதை நன்கு விளங்கி கொள்ளுங்க. சிவபெருமானால் கொடுக்க முடியாததை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. தேவாரம் ஞானசம்பந்த பெருமான் திரு கோளிலி தேவாரத்தில் சொல்றாரு, கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோளிலியம் பெருமான். கொடுக்ககிலா வரம் கொடுக்கும், அவர் போல வரம் கொடுக்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. அவ்வளவு கருணையுடைய பெருமான்ங்க. அவர் தான் சுப்பீரியர், அவருக்கு மேலே இன்னொரு சுப்பீரியர் இல்லை. நாம் இருப்பதாக நினைந்து நினைந்து தடுமாறுகிறோம். அப்படி நினைப்பதே ஒரு வகையில் குற்றம். அது ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால நினைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. எனவே இறைவன் என்கிற திருமேனியில் பல வடிவம் உண்டு. அதில் சிவலிங்க திருமேனி உருவத் திருமேனிகளோட சிறப்பானது.